சிலர் பவுலை ஆட்சேபிக்கிறார்கள். பவுல் சொல்கிறது ஆட்சேபி. பவுல் பாருங்கள், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்கள் கீழ்ப்படிகள். இது அந்த கலாச்சாரத்தை சேர்ந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னால் உலகம் அப்படி இருந்தது. பெண்கள்லாம் மதிப்பே இல்லாமல் இருந்தாங்க, மரியாதையை யாரும் கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு. அந்த கலாச்சாரத்தில் பெண்களை பார்த்து உங்களுக்கு புருஷர்கள் கீழ்ப்படிஞ்சிருங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு அங்கே பொருந்தும். இப்போ 2000 வருஷத்துக்கு அப்போ காரியம் மாறிடுச்சு. நாங்கள்லாம் படித்த ஆளுங்க, நாங்கள்லாம் ஐடியில் வேலை செய்கிறோம், நாங்கள் இப்போ புருஷனை காட்டில் சில நாட்டில் அதிகமாக சம்பாதிக்கிறோம், எல்லாம் எங்களுக்கு இருக்குது. இந்த காலம் வேற. பவுலுடைய உபதேசம் இந்த காலத்துக்கு பொருந்தாது. அவர் அந்த காலத்து கலாச்சாரத்தை கொண்டு வந்து இந்த காலத்தில் நுழைக்க பார்க்குறாரு. இந்த காலத்தில் அவருடைய போதனை செல்லாது அப்படின்றாங்க. பவுலை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க பெண்கள் விஷயத்தில். அவர் என்னமோ தப்பாக போதிச்சதாக, எனக்கு கீழ்ப்படிந்திருக்குன்னு சொன்னது தப்பாக அவங்க நினைக்கிறாங்க. கிடையாது. கிறிஸ்தவ போதனை அப்படி கிடையாது. பேதுரு பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யின்னு சொல்லியிருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால பெண்களை மதிக்காத உலகத்தில் பேதுரு சொல்றாரு, பெண்களை ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற உலகத்தில் எந்த உரிமையும் கிடையாது. அப்படி இருந்தது 2000 வருஷத்துக்கு முன்னால. அந்த உலகத்தில் பேதுரு சொல்றாரு, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய், இல்லைன்னா உன் ஜெபத்தையே கடவுள் கேட்க மாட்டாருன்றாரு. 1 பேதுரு 3:7. அதுதான் கிறிஸ்தவ போதனை. இது பெரிய அட்ராக்ஷனாக இருந்தது மற்றவர்களுக்கு. உலகம் ரொம்ப கெட்டு போயிருந்துச்சு பாருங்க. அவன் தலைதெறிக்க ஆடுறான். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக நடந்துக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தது அன்னைக்கு. பாவம் பெருகி இருந்தது. ஜனங்க எப்படி என் பிள்ளைய வளர்க்குறது, இந்த சமுதாயத்தில் பிள்ளைகள் இதை கற்றுக்கிறாங்களே, இப்படி வளர்கிறாங்களே, நாளைக்கு இவனும் பொல்லாதவனாக இருப்பானே, இதுலேருந்து மாறுறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ போதனைகள் வருது. எபேசியர் 5 மாதிரி போதனைகள் அங்கே போதிக்கப்படுகிறது. அதனால தான் முதல் 2-3 நூற்றாண்டுகளில் அவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியிலும் கிறிஸ்தவம் 40 மடங்கு வளர்ச்சி அடைந்தது, எங்கும் பரவினது என்றாங்க. ஏன்னா ஒன் ஆஃப் தி அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி என்னன்னா, இங்கே போனால் குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்ல குடும்பம் ஆகிடும், கணவன் மனைவி நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருப்பாங்க, அன்பு கூறுவாங்க, அந்த சூழலில் பிள்ளைகள் வளர்ந்தால் நல்லா வளருவாங்க, நல்ல குடும்பம் உருவாகும்னு எதிர்பார்த்து தான் ஜனங்க ஜாயின் பண்ணாங்களாம். இருக்கிறீங்களா? இன்றைக்கி அது எவ்வளோ அவசியம் பாருங்கள். நான் யோசித்து பார்க்குறேன், இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, இங்கே இன்னும் எவ்வளோ பேர் வராதவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களே இதெல்லாம் தெரியாதவங்க. பைபிளில் என்ன சொல்லியிருக்குதுன்ற பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது பாருங்கள். கிறிஸ்தவ கோயிலில் போய் சிலுவை வச்ச தாலி கட்டினா எல்லாம் சரியாக போய்டுன்னு நினைக்கிறாங்க. ஒரு உபதேசத்தை கேட்டு, அந்த சத்தியத்தை கேட்டு, அந்த சத்தியம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், இல்லைன்னா திருமண வாழ்க்கை வெற்றி பெறாது என்கிற காரியம் அவங்களுக்கு விளங்கலை பாருங்கள். அப்புறம் போய் அதிலே சிக்கிக்கிட்டு அப்புறம் சந்தோஷமே இல்லாத வாழ்நாளை கழிக்கிறது. ஒரு அம்மா சொல்லி 30 வருஷமாக நரகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒன்றா 30 வருஷமாக நரக வாழ்க்கை. எத்தனை கிறிஸ்தவங்க அப்படி இருக்காங்க தெரியுமா? அப்போ பவுலை குற்றம் சொல்கிறாங்க நிறைய பேர். அவர் சொன்னது ஏதோ தப்பு மாதிரி, ஏன்னா கீழ்ப்படிந்தீர்கள் சொன்னதுனால. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பவுல் அப்படி அவருடைய போதனை இன்னைக்கு பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த உலகமும் இந்த உலகமும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அந்த உலகம் பாவத்தின் பாதிப்பினால் கெட்டு கிடந்தது, இன்றைய உலகமும் பாவத்தின் பாதிப்பினால் கெட்டுருக்குது. ஒரே பாவம் தான். அன்னைக்கும் அதே தான் பாவம், இன்னைக்கு இதே தான் பாவம், ஆதாம் காலத்துலேருந்து இதுதான் பாவம், அதனுடைய விளைவுகளும் அதே தான். அதனால் மாற்றம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அன்னைக்கு போதித்த அந்த காரியம் இன்னைக்கும் பொருந்தும். அதுதான் பைபிளுடைய விசேஷம். இது என்றைக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தைகள். இன்னும் 1000 வருஷம் பொறுத்த கூட இது பொருந்தும். ஒரு சில காரியங்களை சொல்கிற பாருங்க. யூதர்கள் மத்தியில் அவருடைய சில சொல்கிறேன். ஏன்னா யூதர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அந்த காலத்தில், ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இன்னை விட பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி உலகமும் அன்னைக்கு உலகமும் சேம் அப்படின்றது புரிஞ்சுக்குவீங்க. நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி தான் ரொம்ப டிவோர்ஸ் எல்லாம் பெருகிடுச்சுங்க, ரொம்ப அதிகங்க, முன்ன மாதிரி இல்லைங்க, எங்கே பார்த்தாலும் சகட்டு மேனிக்கு டிவோர்ஸ் நடக்குது. இல்லைங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள், ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஜூவிஷ் ஹிஸ்ட்ரியை பாருங்கள், யூதர்களை பாருங்கள். எபேசு சபையில் யூதர்கள் நிறைய இருந்திருப்பாங்க பவுல் எழுதும்போது. மற்ற சபைகளுக்கெல்லாம் இந்த லெட்டர் போயிருக்குது. யூதர்களுக்கு பொதுவாக பெண்களை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை அவர் வளர்த்து கொண்டார்கள். வேத வசனத்திலிருந்து அதை கற்றுக்கலை, வேத வசனம் அப்படி போதிக்கலை. யூதர்கள் யூத மார்க்கத்திலே சில வேண்டாத காரியங்களை கொண்டாந்து நுழைச்சிக்கிட்டாங்க. அங்கே மதத்தில் மத ரீதியாக அது உள்ளே வந்துருச்சு, மத போதனையாக உள்ளே வந்துருச்சு. அதனால் பெண்களை தாழ்வாக நினைக்கிற ஒரு அபிப்பிராயம் அவர்களுக்குள்ளே இருந்தது. யூதர்கள் ஜெபம் பண்ணும்போது காலை ஜெபத்தில் ஒரு லைன் அவங்க சொல்கிறாங்க. என்ன லைன்னா, God, I thank you that you have not made me a Gentile, a slave or a woman. ஆண்டவரே, நீர் என்னை ஒரு புறஜாதியானாகவோ அல்லது அடிமையாகவோ அல்லது ஒரு பெண்ணாகவோ படைக்காததற்கு நன்றி அப்படின்னு ஜெபம் பண்ணுவானா ஒவ்வொரு நாளும் காலையில்.
உருப்பிடுவானா? என்ன மதம் பாருங்க. என்னை பெண்ணாக படைக்காததுக்கு உமக்கு நன்றி. அவ்வளவு ஒரு தாழ்வான எண்ணம் பெண்ணை பற்றி, அவ்வளோ ஒரு தாழ்வான எண்ணம். மனு வர்க்கத்திலே ஆண் பெண்ணுன்னு இருக்காங்க. அது ஆண் வர்க்கத்தை காட்டிலும் பெண் வர்க்கம் தாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள. ஒரு பெண்ணை ஒரு நபராகவே நினைக்கிறது இல்லை, ஆளாகவே நினைக்கிறது இல்லை, ஒரு பொருளாக நினைக்கிறது. ஒரு சேர் டேபிள் மாதிரி 10 நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு இப்போ புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா வாங்கி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கழட்டி விடுறது பெண்ணை. அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் அங்கே இருந்தது. பெண்ணுக்கு எந்த விதமான சட்ட ரீதியான உரிமைகளும் கொடுக்கப்படவில்லை அந்த சமுதாயத்தில், யூதர்கள் மத்தியில். தன்னுடைய புருஷனுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள அவள் இருந்தாள். அவன் நினைச்சா அவளை வச்சுக்கலாம், இல்லைன்னா எந்த நேரமும் தூக்கி எரியலாம். இதனால டிவோர்ஸ் ரொம்ப பெருகி இருந்தது. நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு டிவோர்ஸ் ரொம்ப பெருகி இருந்ததுன்னு? அன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் போல இருக்கு. டிவோர்ஸ் ரொம்ப பெருகி இருந்தது. இயேசுவின் காலத்தில், பவுலின் காலத்தில் சகட்டுமே இன்னைக்கு அங்கே இங்கே திரும்பினா டிவோர்ஸ், அங்கே அவன் தன்னுடைய மனைவியை எந்த காரணத்துல தள்ளி விடுறது தான் வேலையாக இருந்தது. இயேசு இடத்துல வந்து கேட்குறான்ல, ஒருவன் தன் மனைவியை எந்த காரணத்துக்காவது தள்ளி விடலாமா அப்படிங்கிறார். சொல்கிறார், உனக்கு அறிவே கிடையாது, உனக்கு வசனமும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது போன்ட்டார். அவனை கேள்வி கேட்டவனை சரியான பதில் கொடுத்தாரு, சாட்டை அடி மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருந்தது. டிவோர்ஸ் அவ்வளோ பெரிய இருந்தது. அதை வந்து பைபிள் பேஸ்டா, அதாவது பைபிளில் சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டானுங்க. அதுதான் மதம். மதம் என்ன பண்ணோம், பைபிளுக்கு போய்ட்டு நேரா வசனம் நான் காமிக்கிறேன் அப்படிம்பாங்க. பைபிளில் சொல்லியிருக்குது டிவோர்ஸ் நீ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்குது. எங்கே காமிக்கிறாங்க? உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை காண்பிக்கிறாங்க, பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்குதுன்னு. அங்கே என்ன சொல்லியிருக்குது? ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு, அப்படின்னா பொதுவாக பிடிக்காத ஒரு காரியத்தை கண்டு, ஆங்கிலத்தில் சில டிரான்ஸ்லேஷன் அன்கிளீன்னஸ்ன்னு வருது, அசுத்தம்னு வருது, சில டிரான்ஸ்லேஷனில் இன்டீசன்சின்னு வருது. அவள் உனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பிடிக்கல, லட்சையை உண்டு பண்ணுகிறாள், நான் அதை கண்டினா அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதல் சீட்டை எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிற்கு அனுப்பிவிடலாம். இதுக்கு மேலே இன்னும் 2-3 வசனம் வாசித்தானே உருப்பிட்டுருப்பானுங்க. ஏன்னா இது வேற ஒன்று சொல்ல வர்றாரு, அதுக்கு ஒரு முன்னுரை தான் இது. என்ன சொல்ல வர்றாரு? டிவோர்ஸ் அன்னைக்கு வந்து சும்மா தள்ளுதல் சீட்டெலாம் இல்லாமல் சும்மா போயிட்டு வானா போயிடணும், அவ்வளோதான். இவன் வேற கல்யாணம் பண்ணிக்குவான், என்ன ஒன்றா பண்ணிக்குவான், அவளுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவள் போய் இவன் புருஷன் தான் எல்லாம் சொல்லுவான் ஊரெல்லாம். அதனால அனுப்புறதே அக்கிரமம் பண்ணுற கொஞ்சம் அதை நியாயமாக பண்ணி எழுதி கொடுத்தா அதை அனுப்ப, அவள் போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வேற கல்யாணம் பண்ணி அந்த புருஷனும் அவளை கைவிட்டா, டிவோர்ஸ் பண்ணிட்டா, அல்லது அவன் செத்துக்கிட்டு போனான், திரும்பவும் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. இதை சொல்றதுக்காக தான் அதை சொல்றாரு. அனுப்பும்போது அவளுக்கு தள்ளுதல் சீட்டை எழுதி டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்பு அப்படிங்கிறாரு. இது அவங்க என்ன எடுத்துக்கிட்டானுங்க பத்தியா, பைபிள் டிவோர்ஸுக்கு பர்மிஷன் கொடுத்துருச்சுன்னு. பர்மிஷன் கொடுக்கறதுக்காக சொல்லுங்க, வேற ஒன்று சொல்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை ஒரு பர்மிஷனாக அலவன்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு இதை பேஸ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணாங்க. இதில் 2 விதமான திங்கிங் இருந்தது யூதர் மத்தியில், கன்சர்வேட்டிவ் திங்கிங், லிபரல் திங்கிங். கன்சர்வேட்டிவ்ஸ் மத்தியில் ஷமை என்கிற ஒரு ரபி இருந்தார், போதகர், யூதர்களின் போதகர். அவர் வந்து கன்சர்வேட்டிவ். அவர் என்ன சொல்கிறாரு, விபச்சாரம்ன்ற குற்றம் இருந்தால் மட்டுமே விவாகரத்து பண்ணலாம். கணவனும் மனைவி விபச்சாரம் பண்ணியிருந்தால் விவாகரத்து பண்ணலாம், வேற எந்த காரணத்துக்காக விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு போதிச்சார். ஹிலேல்னு இன்னொரு ஆள் இருந்தார், இன்னொரு ரபி. அவர் வந்து லிபரல் ஸ்கூல். அவரை பின்பற்றினவர்கள் அவர் எப்படி போதிச்சாருன்னா, இது வந்து லட்சை உண்டு பண்ணுகிறதை கண்டால் அப்படின்னு சொல்லியிருக்கு, ரொம்ப பொதுவாக சொல்லிடுச்சு. அதனால இதுக்கு பல காரணங்களுக்காக டிவோர்ஸ் பண்ணலான்ட்டார் அவர். ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு பிடிக்கலன்னா அப்படின்னு தானே சொல்லியிருக்குது, அப்போ எந்த விதத்தில் பிடிக்கலனாலும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் சொன்னார். அப்புறம் எழுதுறாரு மாடல், அதுக்கு ஒரு இது கொடுக்குறாரு எப்படியெல்லாம் டிவோர்ஸ் பண்ணலான்னு. சாப்பாட்டு சமைக்கும் போது அதை கெடுத்துட்டா, சரியா வரல சாம்பார், போ வீட்டுக்கு, உங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு அமைச்சிடலாம் அப்படின்றாரு. அப்புறம் எழுதுறாரு, சாப்பாட்டை கொட்டிட்டா, கறி குழம்பு செஞ்சீங்க கொட்டிடுச்சு தவறி, கொட்டிட்டாலும் சாப்பாட்டை கெடுத்த மாதிரி தான் ஆகுது, அதனால அதுக்காகவும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்றாரு. உப்பு கம்மியாக போட்டா அதுக்காகவும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், ரொம்ப கன்வீனியன்ட்டு. வெளியில் போகும்போது தலையில் முக்காடு போடாமல் நடந்தா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். வெளியில் போகும்போது ஆண்களோட தெருவில் நின்று பேசினா
வேண்டான்னு தள்ளிடலாம், அவளை தள்ளுதற் சீட்டை கொடுத்து டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிடலாம், ஏன்னா இன்னொருத்தனோட பேசலாம். இது கவனிங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. மாமியாரை கெடுத்து பேசுனா உடனடியாக அனுப்பிச்சிடலாம். எவ்வளோ பெரிய வசதி பாருங்க. இன்னைக்கு சென்னையில் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாமியாரை பேசினா பொழைச்சி போடுவேன், உடனே அனுப்பிச்சிடலாம். சொல்லி கொடுக்குறாரு அவர் போதகர், மத போதகர். அது மட்டும் இல்லை, அதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்கிறாரு பாருங்க. புருஷங்கிட்ட வாக்குவாதம் பண்ணால், ஆர்கியூ பண்ணா பேக்கப், வாக்குவாதமாக பண்ணுற கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சிடலான்றாரு. இப்போ இந்த போதனையில் வந்த இன்னொரு ஆள், இவருக்கு இருந்த இன்னொரு ஆள் அக்கீவான்னு ஒரு ரபி, அவர் என்ன சொல்லிட்டார், அவர் இதை இன்னொரு எக்ஸ்ட்ரீமு கொண்டு போயிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, லச்சை உண்டு பகர்னுகிறதை கண்டால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அனுப்பிச்சிடலான் இருக்கு இல்லையா, அதாவது உனக்கு பிடிக்கலன்னா அனுப்பிச்சிடலான் இருக்கு இல்லையா, அப்போ இவளை விட அழகான ஒரு பெண்ணை நீ கண்டால் இவளை அனுப்பிவிடலாம். என்ன அநியாயம் பாருங்க. மதத்தை எப்படி மாற்றிட்டாங்க, மதத்தை பிரயோகப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. அப்போ ஒருத்தன் மனைவியை அனுப்பிச்சிடணும்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரபியை பிடிக்கணும், ஒரு போதகரை, அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், 2 ஆளுகளை சாட்சியாக நிறுத்திட்டு அவங்க முன்னால் அந்த சர்டிஃபிகேட் எழுதி இவர் கொடுக்கணும். கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இருந்திருக்கும் அந்த காலத்துலேயும். ஏன்னா காசு இல்லாமல் எதுவும் நடக்காத. சைடில் ஏதாவது அவர் கொஞ்சம் லேசாக தள்ளின ஒன்று அவர் டக்குன்னு கையெழுத்து போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னு போய் இந்த அப்படி போ அப்படின்னு அனுப்பிச்சிடலாம். இப்படி யூதர்கள் டெக்னிக்கலாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுமான்னு கரெக்டாக பார்த்துக்கிட்டான ஒழிய அவனுடைய உள்ளம் குரூவலாக இருந்தது, கொடூரமான உள்ளம், நியாயமற்ற உள்ளமாக இருந்தது. மனைவியை எந்த காரணத்தை கொண்டாது வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், தள்ளி விடலாம் என்கிற ஒரு எண்ணம் அன்றைக்கு பரவி கிடந்தது. எத்தனை பேர் சொல்கிறீங்க இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட அப்படி தாங்க இருக்குதுன்னு நினச்சா போன்றது. உலகம் மாறிடுச்சுன்றீங்களா? இல்லை இன்றைக்கி அவட நாங்கள்லாம் இப்போ MBA படிச்சிருக்கிறோங்க, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்றீங்களா? இன்றைக்கி அப்படி தானே இருக்குது உலகம். படித்தவர்கள் மத்தியிலும் இருக்குது, படிக்காதவர்கள் மத்தியிலும் இருக்குது, எல்லார் மத்தியிலையும் இந்த குணம் இருக்குதான். சரி, உலகம் ஒன்றும் பெருசாக மாறி இல்லைங்க. பாவம் இதையெல்லாம் பிறப்பிக்கிறது. நான்ன்றது எனக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிக்கலன்னு அனுப்பிச்சிடுவேன், அவ்வளோதான் கதை. பாவத்தினுடைய உருவம் அது, மொத்த உருவம் அது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. கிரேக்கர்கள் அதை விட மோசம். கிரேக்கர்களுக்கு பைபிளாது அதெல்லாம் அவங்க கேர் பண்ணுறதில்லை, அவங்க வியாக்கியானத்தை பற்றிலாம் கேர் பண்ணுறதில்லை, பைபிளெல்லாம் நம்புறதில்லை. அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய மத்தியில் வேசிகள் அதிகமாக இருந்தார்கள். வேசித்தனம், வேசிகள்கிட்ட போவது வந்து ஒரு பெரிய பழக்கமாக இருந்தது சமுதாயத்தில். இந்த பழக்கம் பரவி கடந்தது. மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிரம்பி 18ஆம் வசனம் சொல்லுது இல்லையா எபேசியர் 5. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஏன் ரெண்டுத்தையும் இப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, அவருடைய மதத்திலே அது இருந்தது. அன்றைக்கு உள்ள அந்த கிரேக்கருடைய மதத்திலேயே ஆராதனையில் எப்படி உச்சகட்டத்தை அடைவதுன்னா, மதுபான வெறி, நல்லா குடிச்சுட்டு அப்படியே கடவுளோட கனெக்ட் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி மதுபான வெறி வர்ற வரைக்கும் குடிப்பார்களாம், அப்படி தான் ஆராதிப்பார்களாம். பவுல் சொல்கிறாரு அப்படி ஆராதிக்கக்கூடாது, ஆவியினால் நிரம்பி ஆராதின்றாரு. அதுக்கு பெரிய வித்தியாசம். இது வந்து ஒரு நேரத்தில் வந்து கூடி வந்து ஆராதிக்கிறது இல்லை, வாழ்க்கையே ஒரு ஆராதனை, அப்படியே வாழணும், தினந்தோறும் நிரம்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாரு. கிறிஸ்தவர்களுக்கு அந்த மாதிரி ஆராதனை, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. சும்மா கோயிலில் போய் அல்லேலூயான்னு சொல்லிட்டதுனால ஆராதனை கிடையாது. புத்தி உள்ள ஆராதனைன்னா நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழ்வது, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. சரி, அப்போ அங்கே டெமோஸ்தீனஸ்னு ஒரு ஆள் இருந்தார் பாருங்க, ஒரு பெரிய பேச்சாளர். அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு இன்பத்தை அளிக்கும்படியாக நடனக்காரிகளை வைத்து அவளை ஆட வச்சு பாட வச்சு இப்படி நாங்கள் இன்பங்களுக்காக சில பெண்களை வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்களோடு வந்து தங்கியிருந்து நாங்கள் இன்பம் அனுபவிக்கும்படியாக வெப்பாட்டிகளை வச்சிருக்கிறோம். அப்போ மனைவி எதுக்குன்னா, எங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்க்கும்படியாக மனைவி, அவர் சொல்கிறாரு, மனைவிகளை வச்சிருக்கிறோம். தத்துவம் பேசுகிற கிரேக்கர்கள். ஆடுறதுக்கு ஒருத்தி, கூட வந்து தங்குறதுக்கு ஒருத்தி, அப்புறம் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு ஒருத்தி. இவர் பில்லு பே பண்ணுவார், என்ன பெற்றார்ல அதனால. இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அதாவது பிளஷர்ன்றது, இன்பம்ன்றது அந்த காலத்து கிரேக்க மனிதர்களுக்கு வீட்டுக்கு வெளியே தான் இன்பம், வீட்டுக்குள்ளே இன்பம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி எண்ணம். அது வீட்டுக்குள்ளே இன்பம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம்.
மனைவி வந்து எதுக்கு? பிள்ளைகளை பெற வேண்டியும் வளர்க்கணும், அதுக்கு தான் மனைவி. இன்பம்லாம் அவள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவனுக்கு இன்பம் எங்கேருந்து வருது? அவனுடைய நண்பர்கள்லாம் வெளியே தான் இருக்கிறாங்க. வீட்டில் மனைவியை ஒரு நண்பர் மாதிரி நினைக்கிறதே இல்லை. வீட்டில் உட்காந்து சிரித்து பேசி மகிழுகிறது கிடையாது, வெளியே போயிடுறது, நண்பர்களோடு சுற்றி அப்படி மகிழுகிறது. அதுதான் இன்பம். ஹலோ, எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாகிடுச்சுன்றீங்களா? இன்றைக்கி அப்படிலாம் கிடையாதுங்கன்றீங்களா? இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க ஆளெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி இருப்பாங்க. கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணுங்கிறத மதிக்காத ஒரு சமுதாயமாக கிரேக்க சமுதாயம் இருந்தது. பெரிய உயர்ந்த தத்துவம் தத்துவ ஞானிகள். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக வாழணும் அப்படி ஃபிடலிட்டிங்கிறத கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தது. டிவோர்ஸ் வாங்கணுன்னா எந்த ப்ரொசீஜரும் கிடையாது, தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி வேசித்தனமும் விபச்சாரமும் தகாத உறவுகளும் பல காரியங்கள் அங்கே பாருங்கள். சிறு பிள்ளைகளை கூட இன்பத்துக்குன்னு பயன்படுத்தினார்களாம் அவர்கள். அந்த மாதிரி ஒரு சமுதாயம். இன்றைக்கி விட வித்தியாசமான சமுதாயம் சொல்ல முடியாது. இன்றைக்கி அதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் பாருங்கள். அதுக்குன்னு தனி சட்டம்லாம் வேறு போட்டிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிரேக்க சமுதாயத்தில். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாய் இருந்தது. பெண்கள் பொதுவாக திருமணமான பெண்கள் படிக்காதவர்களாக இருந்தாங்க. ஸ்லேவரி இருந்தது, அடிமைத்தனம் இருந்தது. அடிமைகளை எதுக்கு எடுத்தாங்க? இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பெண் அடிமைகளை வச்சுருந்தாங்க. இப்படி ப்ராஸ்டிடியூஷனு, செக்ஷுவல் சென்ஸ், ஹார்லட்ரி, வேசித்தனம், விபச்சாரம் இதெல்லாம் பெருகி இருந்தது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் நிருபங்களை வாசித்தீங்கன்னா அதையெல்லாம் அடிக்கடி கண்டிக்கிறார், அதை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் நினைப்பீங்க என்னடா அது அடிக்கடி இதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா அந்த சமுதாயம் அதனால் நிரம்பி கிடந்தது, இந்த காரியங்கள் பரவி கிடந்தது எங்கே பார்த்தாலும். அந்த மாதிரி சமுதாயத்துக்கு தான் எபேசியர் 5 போதிக்கிறார். ரோமாபுரி அதை விட மோசம், இன்னும் மோசம். ரோமாபுரி அதை விட இன்னும் மோசமாக இருந்தது. அதெல்லாம் சொல்கிறது கூட எனக்கு நேரம் இல்லை. எந்த அளவுக்கு மோசமாக இருந்ததுன்னா, ஆண்கள் வந்து வருஷத்தை எந்த வருஷம் நம்பர் சொல்லி அப்படி சொல்ல மாட்டாங்களாம். எந்த கவர்னர் ஆண்டான் அப்படின்னு பார்த்து அதை சொல்லி அவனுடைய ஆளுகையின் கீழே இப்படி நடந்ததுன்னு சொல்லுவாங்களே ஒழிய இந்த வருஷம் நடந்துன்னு சொல்ல மாட்டாங்களாம். பெண்கள் எப்படி தெரியுமா வருஷத்தை ஃபாலோ பண்ணாங்க? எத்தனாவது புருஷனோட வாழ்ந்த போது இது நடந்தது அப்படின்னு. வில்லியம் பார்க்லேன்ற பெரிய ஒரு போதகர், அவர் பெரிய ரிசர்ச் பண்ணால் இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே ரெக்கார்டு எடுத்துருக்கிறாரு. ஜெரோமுங்கிறவர் சொல்கிறாரு, ஒரு பெண்ணு 23வது ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணியிருந்தாலாம். அந்த புருஷனுக்கு அது 21வது திருமணமா. ஹாலிவுட்லாம் பிச்சை வாங்கணும் போல இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த காலம் ரொம்ப யோகியமாக இருந்தது, இந்த காலம் அந்த காலத்து இது அது வேறங்க, இந்த காலம் வேற, அறிவில் ரொம்ப பெருசு கிடையாதுங்க. எல்லாம் ஒன்று தான், எல்லாம் அதே தான். அதே பாவம், அதே புத்தி, அதே எண்ணம், அதே மனப்பான்மை, அதே காரியங்கள். நான் என் திருப்தி, என் இஷ்டம், என் ஆசை அதுதான் நிறைவேறணுன்றது. இதுதான் பாருங்கள் நடக்குது. இப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு தான் அவர் எழுதுகிறார். பவுல் வந்து அந்த சமுதாயத்தில் இருந்த பழக்க வழக்கங்களை தன்னுடையதாக்கி கொண்டு பெண்கள்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னு எழுதலை. அந்த சமுதாயம் பெண்களையே மதிக்காத ஒரு சமுதாயமாக இருந்தது. இவர் சொல்றதெல்லாம் அந்த சமுதாயத்துக்கு நேரெதிரான கருத்துக்கள். கிறிஸ்தவம் பெண்களை மதிக்க சொல்லி போதிக்கிறது. எப்படி போதிக்கிறது? அப்போ எப்படியா அவளை கீழ்ப்படிங்கள்னு சொல்லலாம்? எப்படி கீழ்ப்படிங்கள்னா, அவளுக்கு கிடைச்சிருக்கிற புருஷன் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. புருஷன் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் கடவுள்? ஆளுகிறவனாக, குடும்பத்தை ஆளுகிறவனாக அவன் இருக்கிறான். எப்படி ஆளுகிறான்? அன்பினால் ஆளுகிறான், அரவணைத்து ஆளுகிறான், தேவைகளை சந்திக்கிறான், போஷிக்கிறான், காப்பாற்றுறான். அரணை போல அவன் இருக்கிறான். அவனுடைய நிழல்ல குடும்பம் இருக்கிறது. அப்படி புருஷனை உண்டாக்கிட்டு மனைவிகிட்ட அவன் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கிரிக்கெட் டீம்ல ஒரு கேப்டன் இருக்கணும். கேப்டன் இல்லைன்னா எப்படி கிரிக்கெட் டீம் வெற்றி பெறும்? அதே மாதிரி தான் சபையில். அதனால தான் மூப்பரில் கனம் பண்ணுங்கள்னு இருக்குது. எல்லாரும் ஒன்று தானே, நீங்களும் ஒன்று நானும் ஒன்று. உங்களுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனன் என்றும் இல்லை. அப்படின்னா நான் எந்திரிச்சு நில்லுங்கன்னா ஏன் எந்திரிச்சு நிற்கிறீங்க? நான் உட்காருங்கன்னா உட்காருறீங்க, போயிட்டு வாங்கன்னா போயிட்டு வர்றீங்க, இப்படி செய்யுங்கன்னா அப்படி செய்கிறீங்க. ஏன்னா ஒரு சபை நடக்கணும்னா அதுக்கு ஒரு பொறுப்பாளர் ஒரு ஆள் இருக்கணும். அந்த ஆளுக்கு மற்றவர்கள்லாம் மனமு வந்து கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதனால அவர் வந்து பெரிய லாடு மாதிரி அவர்களை ஆள முடியாது. அதனால தான் பவுல் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்னு பரிவாக கேட்டுக்கொள்கிறார். ஏன்னா எப்படி ஆளணும்னு தெரிஞ்ச ஆள் அவர்.
ஆள்றதுன்னா அகங்காரத்தோட அப்படி ஆளுகிறது கிடையாது. போதகர்கள் அப்படி ஆளக்கூடாது. எப்படி பேலன்ஸ் பண்ணுது பாருங்க வேதம். அதனால தான் அந்த ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறதுன்றது ஒரு பேலன்ஸை உண்டாக்கிடுது. வெறும் மனைவி கீழ்ப்படுகிறது இல்லை, புருஷன் கூட ஒரு விதத்தில் மனைவிக்கு கீழ்ப்படுகிறான். எப்படி கீழ்ப்படுகிறான்? தன்னை கீழ்ப்படுத்தி கொள்ளுகிறான். தன்னுடைய ஆசையோட அவளுடைய ஆசையை பெருசாக நினைக்கிறான். அப்போ அவளுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி கொள்ளுகிறான். அப்போ அதிகாரம் செலுத்துகிறவன் அப்படிப்பட்ட விதத்தில் அதிகாரம் செலுத்தும் போது, நல்ல விதத்தில் அதிகாரம் செலுத்தும் போது, அரவணைக்கிற, ஆதரவளிக்கிற, காக்கிற, தேவையை சந்திக்கிற அப்படி ஒரு மனுஷனாக அவனை அந்த அதிகாரத்தை அதுக்கு பயன்படுத்தும் போது, சும்மா அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் எட்டி உதைக்கிறதுக்கும் பயன்படுத்தாம இப்படி பயன்படுத்தும் போது, அவ்விதமான ஒரு புருஷனுக்கு மனைவி கண்டிப்பாக அவனுடைய நிழல்ல வாழ்றத பெரிய பெருமையாய் நினைப்பாள். இருக்கிறீங்களா? அப்படிதான் வேதவசனம் போதிக்குது ஒழிய அவன் சொல்லுவான் நீ கேட்டுக்கோ. ஒருத்தர் சொல்றார் எல்லாவற்றிலும் கீழ்ப்படியவனும் சொல்லுங்க, அவளுக்கு சொல்லுங்கன்னாரு. 25ஆம் வசனத்தை முதல்ல நீங்க படிங்க. என்ன 22 சொல்லுங்கன்றார். அதாகவே இருக்குது, வாசித்துக்கலாம். அவங்க இவர் சொல்லி சொல்லி அவங்க கேட்கல, நம்மகிட்ட கூட்டு சொல்லுங்கன்றாரு. எல்லாவற்றும் கீழ்ப்படியணுமா? ஒன்றும் பேசக்கூடாது, சொன்னது கீழ்ப்படியணும். கண்டிப்பாக கீழ்ப்படிய மாட்டா. இந்த மாதிரி ஆட்களுக்கு யாரும் கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஆனால் அவங்கள நல்லா கவனித்து பாருங்கள், அன்பு ஊர்ந்து பாருங்கள், வேண்டியதெல்லாம் செஞ்சு பாருங்கள், அவங்களுக்காகவே வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆசையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதில் முனைப்பை காட்டுங்க. நான் சொல்கிறேன், கீழ்ப்படின்னு சொல்லவே வேண்டியதில்லை, கீழ்ப்படிவார்கள்.